வந்த புதுசில் சொன்னார், வந்தால் கொஞ்ச நாளைக்கு தங்குற மாதிரி வாங்க, வந்தோன்னே காலி பண்ணுற மாதிரி வராதீங்க. ஏன்னா நான் வாடகையே ஜாஸ்தி பண்ண மாட்டேன், நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் இருந்துட்டு போங்க. நீங்கள் போகிறப்ப எந்த வாடகை கொடுத்தீங்க, வந்தப்போ என்ன வாடகை கொடுத்தீங்களோ அதே நீங்கள் காலி பண்ண மட்டும் அந்த வாடகையை நான் மாற்ற மாட்டேன்னு சொன்னார். இப்போ என்னடான்னா திடீரென்ட்டு இந்த ஐடி பார்க்லேருந்து பசங்க எல்லாம் வந்துடுவோம், இப்போ எங்களுக்கு வாடகை ஜாஸ்தி பண்ணுறேன், இருக்க இஷ்டம்னா இருங்க, இல்லைன்னா காலி பண்ணிக்கோங்கன்றாங்க மக்களை. என்ன பண்ணுறது, அவர் சொன்னவர்களும் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காசுங்க உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்லை மக்களை. அது என்ன மக்களுக்கு வந்து ஜனங்களுக்கு வந்து காசு கொட்ட ஆரம்பிச்சிட்டா போதும்னு ஆகாதாட்டிருக்குது அவங்களுக்கு. நமக்கெல்லாம் கொஞ்சம் கிடச்சாலும் போதுன்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ கிடச்சாலும் பத்தாதுன்ற மாதிரி சூழ்நிலை. நாங்கள் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோன்றாங்க மக்களை. அந்த அளவுக்கு அது ஒர்த்தே இல்லை அந்த வீடு. அந்த மாதிரி இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் வீட்டுக்கு அலைஞ்சிட்ருக்குறோம் மக்களை. வீட்டு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது. அன்றைக்கி ஒரு பேச்சு, நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்களா, அது அப்போ சூழ்நிலை, அது இப்போ சூழ்நிலை வேறு அப்படின்றாங்க. ஐடி பார்க் பசங்க நீங்கள் காலி முடிஞ்சால் இருங்க, இல்லைன்னா அந்த நான் கேட்குற வாடகை கொடுங்க, இல்லைன்னா காலி பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. மன உளைச்சலில் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு நாளும். என்ன தான் இந்த மறுபடியும் எல்லாத்தையும் கழட்டி எல்லாத்தையும் மாட்டி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் அடுக்கி மறுபடியும் போகிற வீட்டுக்குள்ள மறுபடியும் எல்லாத்தையும் கட்டணும். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் மக்களை. ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கள் மக்களை.